தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த வெற்றிக்கு வித்திட்டவர்கள் தமிழிசை கட்சி என்று மாத்திரம் நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சியில இல்ல உங்களுக்கு தெரியும். அங்க வந்து அதாவது யாழ் தேர்தல் மாவட்டம் என்று சொல்கிற பொழுது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இரண்டையும் உள்ளடக்கிய 2 நிர்வாக மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு தேர்தல் மாவட்டம். அங்கே இருக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை நான் நினைக்கிறேன் ஒரு 5,93,000 வரையில இருக்கிறது. அங்கே 6 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அங்க வந்து 396 பேர் போட்டி போட்டார். இவ்வாறு போட்டி போட்டவர்கள்ல பலர் சுயேட்சை கட்சி 2 போட்டி போட்டார்கள், கட்சி 2 போட்டி போட்டார்கள். அப்ப இத போட்டி போட்டவர்களுக்கு தெரியாது, தாங்கள் ஏன் போட்டி போடுகிறோம்னு தெரியாமல் சும்மா போட்டி போடுறோம், தாங்களும் போட்டி போடுறோம். இப்படியாக எல்லாரும் போட்டி போட்டார்கள். இவ்வாறு போட்டி போட்டது அதாவது வாக்குகளை சிதறடிச்சது. அது ஒன்று. அதுல வந்து கணிசமான வாக்குகள் இந்த சுயேட்சை கட்சிகள் அப்படி இப்படி எல்லாம் பிரிஞ்சிடும். அதை விட மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு வந்தது. இதுக்கு தமிழக கட்சியை மாத்திரம் நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது. எல்லா கட்சியிலும் தான். அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை.